கோவைக்கு 50 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் செய்து கொடுத்தது அதிமுக அரசு என்று தொண்டாமுத்தூர் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். சுண்டக்காமுத்தூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர், சுண்டக்காமுத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்டது, கோவையில் பல மேம்பாலங்கள் கட்டப்பட்டது, மருத்துவக் கல்லூரியின் தரம் உயர்த்தப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தியதாக அவர் கூறினார். மேலும் கோவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், அதிமுக ஆட்சி மீண்டும் வந்தால் நிலைமை சீர் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். அரசு மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை கொண்டு வந்தோம், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கொண்டு வந்தோம், 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம், 6 கோடி கேத் லேப் ஒரு மிஷின், 50 வயசுக்கு மேற்பட்டவருக்கு பிரஷர் வந்து ஒரு கைகால் வர போய் உடனே 3 மணி நேரத்தில் ஜிஹெச் கொண்டு சரி பண்ணிடலாம். அப்படி 6 கோடி ரூபாய் கேத் லேப் மிஷின் வாங்கி கொடுத்தோம். நம்ம இருக்கும்போது இவ்வளவு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த 5 வருஷத்துல திமுக ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்க தான் சொல்லணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.